7 Day 7 பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் சம்மர் எடிஷன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கம்பங்கூழ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கம்பை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி காசி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சம் எடுத்து தயிர், வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து நம்ம இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வயிறு நல்லா 7 Day 7 ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி டே 2 பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்மூத்தி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு வாழைப்பழம், டேட்ஸு, நான் வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு டேட்ஸோட ஸ்வீட்னஸ் இல்லை, இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டேட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை டேட்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வாழைப்பழம், நான் வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ரோட்டீன் பவுட்ரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற வச்ச நட்ஸு, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நட்ஸ் பவுடர் மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே உங்களுக்கு வேறு எதனா ஃப்ரூட்ஸ் வேணும்னா ஆப்பிள், மாதுளை, அந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். செவன் டே 7 ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இன்றைக்கி வந்து யோகட் பவுல் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் வந்து தயிர் எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு, தயிர் ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணியும், நான் வந்து இங்கே ஸ்டீவியா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக. அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ் நான் வெறும் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நான் இன்றைக்கி வந்து ஃபிக்கும் ஸ்ட்ராபெரியும் தான் என்கிட்ட இருந்துச்சு. நான் அதனால் அந்த 2 ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், இந்த மாதிரி எந்த ஃப்ரூட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எப்பப்போலாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும், நான் அப்போலாம் 7 Day 7 ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகி கஞ்சி தான். அது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் ராகி மாவு போட்டு ஃபஸ்ட்டே நல்லா கலந்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தண்ணி சூடானதுக்கு அப்புறமா கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திப்பியாக நின்றுற மாதிரி இருக்கும். அப்போது கலக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது டைம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் இந்த மாதிரி திக்கானோன்னு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி கலந்து அது கூட வந்து தயிர் கலந்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த உப்பையும் தயிரையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் சர்க்கரையும் பாலும் கூட கலந்து குடிக்கலாம். 7 Day 7 ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பழைய சோறு. இதுக்கு நான் வந்து நைட்டே சாப்பாடு கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அது கூட வந்து காலையில் வெறும் உப்பு, தயிர் மட்டும் போட்டு ஆட் பண்ணி கரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக பச்சை மிளகா, வெங்காயம், இல்லை மாங்காய் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம். இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கட்டுக்கும் வந்து ரொம்ப 7 Day 7 ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஓட்ஸ் தான் பண்ண போகிறேன். நார்மலாக கஞ்சி மாதிரி இல்லாமல் இது என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு இளநீரில் சியா சீட்ஸ் ஆட் பண்ணி குடிக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு உடம்பு சீக்கிரமே டீஹைட்ரேட் ஆகிடுது. அதனால் எல்லோரும் தண்ணி மறக்காமல் குடிச்சிடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக பால், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட பிளாக் கலர் இருந்ததுனால நான் பிளாக் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட நான் இன்றைக்கி வாழைப்பழம், மேலே வந்து கொஞ்சமாக ஹனி, அதுக்கப்புறமா சியா சீட்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஓட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளேவரே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸோட